வெல்கம் டு சுடுதண்ணி. கும்பகோணம்னு சொன்னாலே அவங்களோட ஆத்தென்டிக்கான ரெசிபியான கும்பகோணம் கடப்பா தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ரெசிபி பண்ணி நீங்கள் எல்லாத்தோட சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி வேணும்னா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது, நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதும் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இதை நல்லா அலசிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இதை நம்ம வேக விட போகிறோம். ஒரு 5-6 விசில் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதோட நான் ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5-6 விசிலுக்கு அப்புறமா இதை எடுத்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. நம்ம பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இந்த பருப்பு எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம், இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, அதோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோடைய நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், ஆனால் கலர் மாறிடக்கூடாது. ரொம்ப வதங்கிருச்சுனாலும் டேஸ்ட் மாறிடும். ஓரளவு கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதோடைய 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இது சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதில் நம்ம பருப்பு, தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கனால காரத்தோட அளவு ரொம்ப கம்மியாயிடும். அதனால தேவையான அளவு பச்சை மிளகாய் நீங்கள் கரெக்டாக சேர்த்திங்கன்னா தான் காரம் பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப சப்புன்னு இருக்கும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மிளகாயும் பூண்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் பேலன்ஸ் ஆகும். இதோட தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம வேக வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துடலாம். இது கூடயே நான் வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மசிச்சு சேர்த்தாலும் சரி, இல்லை கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சதுக்கப்புறமா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மொதல் நாள் இட்லிக்கு சர்வ் பண்ணேன். அடுத்த நாள் பூரியோட சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது என்னோடய ஃபேவரட் ஆயிடுச்சு.
உங்களோட ஃபேவரட் ஆகுறதுக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.